ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன்மை பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சேப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று ததீசி உத்தரப்படலம். இப்படலம் தக்ஷன் சிவபெருமானின் இயல்புகளை தவறாக உணர்ந்து கூறுவன. தக்ஷனுக்கு ததீசி முனிவர் சிவபெருமானின் மேன்மைகளை உணரக் கூறுதலை விளக்குகிறது. ஆணவத்தால் பெரியவனாய் விளங்கும் தக்ஷனே, அருளே வடிவான சிவபெருமான் திருமால் பிரம்மா இருவரை தாம் படைத்து அவர்களுக்கு பணிகளை அளித்தருளினார். பிரம்மா படைத்தும் திருமால் காத்தும் உயிர்கள் இன்பங்களை அனுபவித்து சஞ்சித வினை அகற்றியும் ஆகாமிய வினையை அழித்தும் சிலரை வீடு பெற்றை அளித்தருளியும் பின் இறுதியில் தாமே எல்லா உயிர்களையும் உலகங்களையும் அழித்து விடுவார். பின் மறைத்து அதன்பின் தான் தனித்து விளங்குவார். இவ்வாறு தாமே ஐந்தொழில்களையும் செய்தருள்வார். பல பிரம்மாக்கள் தோன்றி அழிவர், அவற்றையே மாலையாக அணிவார். அவ்வாறே மற்றவர்களும் அழிவர், அவர்களின் தலைமயிரை முப்புரி நூலாக அணிவார். நெற்றிக்கண்ணால் அழித்து சாம்பலாக்கி அதை மேனியில் பூசிக்கொள்வார். பேரோடி காலத்தில் அவர்கள் உடலை சூலத்தில் ஏந்துவார். இவரே யாவருக்கும் தலைவர் என்பதை விளக்கவே அவ்வாறு உள்ளார். இரண்யாட்சன் நில உலகை கவர்ந்து தன் வயிற்றுக்குள் வைத்து கொண்டு உயிர்களை நடுங்க பாதாளம் சென்றான். பிரம்மாவின் மூக்கில் ஒரு பன்றியாய் தோன்றிய திருமால் மேருமலை போல் வளர்ந்து ஆரவாரம் செய்தார். பாதாளம் சென்று இரண்யாட்சனை கொன்று பூமியை வெளியில் வந்து நிலை நிறுத்தி தானே மிக பெரியவன் எனக் கருதினார் திருமால். அப்பொழுது சிவபெருமான் பன்றியின் ஒரு கொம்பை தன் கரத்தில் பிடுங்கிவிட திருமால் அஞ்சினார். சிவபெருமானை துதித்தார். தன் மார்பில் அடையாளமாக பிறை வடிவில் உள்ள கொம்பை அணிந்தார். பார்க்கடலை கடையும் பொழுது திருமால் மந்தரமலை சரிய அதை நிலை நிறுத்த ஆமை வடிவம் கொண்டு தன் முதுகில் தாங்கினார். இருபக்க தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக போரிட்டனர். அப்பொழுது தான் ஆமை வடிவம் கொண்டு மந்தரமலையை நிறுத்தினோம் என கர்வம் கொண்டு கடலை கலக்கித் திரிந்தார். உலகம் அழிவதற்கு வந்தது. அப்பொழுது சிவபெருமான் வந்து திருமாலின் ஆமை ஓட்டை நீக்கினார். அந்த ஓடும் பன்றிக் கொம்பும் அணிகலனாக அணிந்தார். தாருகா வனத்தில் இருந்த முனிவர்கள் வேள்வி செய்து சிவபெருமானிடம் அன்பு இல்லாதவர்களாய் தாமே தவத்தில் வீடு பேறு பெறுவோம் எனக் கருதி ஆணவத்தோடு இருந்தனர். அப்பொழுது திருமால் மோகினி வடிவம் கொண்டு சிவபெருமானுடன் வந்து சிவபெருமான் நிர்வாண கோலத்தில் சூலமும் பிக்ஷை பாத்திரமும் ஏந்தி தாருகாவன முனிப்பெண்டீரை மயக்கினார். மோகினி வடிவத்தில் வந்த பெண் திருமால் முனிவர்களை மயக்கினார். தாருகாவன முனிவர்கள் மதியாமல் ஆணவத்தால் இருந்ததால் திருமாலை அனுப்பி வேள்வி செய்தலை விட்டு மன்மத அம்பு போல் விளங்கும் மோகினியின் அழகில் மயங்கி அவருடன் சென்றனர். தங்கள் உணர்வு இழந்து உடலும் மெலிந்து ஒழுக்கம் கைவிட்டு ஒளியைக் கண்ட விட்டில் பூச்சி போல் சூழ்ந்தனர். சிவபெருமான் பிக்ஷாடனர் கோலத்தில் வேதங்களை பாடி இசைப்பாடி முனிப்பெண்களை அனைவரையும் மயங்கச் செய்து அவர் பின் சென்றனர். நாம் செய்த தவப்பயன்தான் இவரை கண்டது என மயங்கினர். பின் சென்றனர். உணவுப் பொருட்களை மகிழ்ச்சியுடன் அளித்தனர். தம் அணிகலன்களை கழற்றி தந்தனர். இவர் பிறையுடைய சிவபெருமானே என்பர் சிலர். வீணை வாசித்தார் சிவபெருமான். தானம் கேட்பார். வேதங்களை இசைப்பாடுவார். 48,000 முனிவர்கள் பிறந்து அங்கேயே தவம் செய்தனர். திருமாலுடன் முனிவர்கள் அங்கு வர சிவபெருமானிடம் முனிப்பெண்டீர்கள் வர கங்கையும் யமுனையும் கலந்தது போல் கலந்தனர். முனிவர்கள் தம் மனைவியர்கள் சிவபெருமானுடன் இருப்பதை பார்த்து அவமானம் அடைந்தனர்.
தாங்களும் இவ்வாறு ஒரு பெண்ணிடம் சென்று தம் தவத்தை அழித்ததை அறிந்து என்ன மாய செயல் இது என்று எண்ணினர். சிவபெருமான் தான் நம் மனைவியரின் கற்பை சிதைத்தார் என்றும் திருமாலே தம் தவத்தை அழித்தார் என்றும் அறிந்து சினம் கொண்டு தன் பெண்டீர்களை நீங்கள் இறத்தல் நல்லது என்றார். அவர்கள் நாங்கள் சிவபெருமான் அருளால் வீடு பேறு பெறுவோம் என்று கூறி தம் நகரினை அடைந்தனர். பிரம்மா போன்ற தேவர்கள் இவர்களின் அழகை காண வந்தனர். முனிவர்கள் மீண்டும் சினந்து தீங்கு செய்யும் எண்ணத்தில் கொடிய வேள்வியை செய்தனர். புலி வந்தது, சிவபெருமானை கொல்வாயாக என ஏவினர். சிவபெருமான் அப்புலியை உரித்து ஆடையாக்கி உடுத்திக் கொண்டார். மழுவை விட்டனர். அதை பிடித்து கொல்லும் ஆயுதமாக ஏந்தினார். மான் தோன்றி வந்தது. தன் காதுக்குள் ஒளிப்பாயாக எனக் கூறி தன் பெருங்கையில் விரைந்து பிடித்து ஏந்தினார். வேள்வியில் தீயில் நின்று எண்ணற்ற பாம்புகள் வந்தன. அவைகளை ஆபரணமாக்கி அணிந்தருளினார். பூதர்கள் ஆரவாரத்துடன் அண்டம் நடுங்க விரைந்து வந்தனர். பிரியாது எம்முடைய படை வீரர்களாக விளங்குவீராக என்று அருளினார். வெண்தலை உருவாக்கி அனுப்பினர். அத்தலையை தன் சடைமுடியில் வைத்து கொண்டு அடக்கினார். மந்திரங்களை ஏவினர். அவற்றை துடி என்னும் கருவியாக்கி அனுப்பி அதை கையில் பிடித்து காதுகளில் ஒலிக்குமாறு ஏந்தினார். முயலகன் என்ற பூதத்தை ஏவினர். சிவபெருமான் அந்த முயலகனை தன் காலால் தள்ளி முதுகின் மீது தம் மலர் போன்ற பாதத்தை ஊன்றி நின்றார். தீயை அனுப்ப அதை கையில் ஏந்தினார். சாப மொழிகளை கூறினர். அவை தீயில் பட்ட பஞ்சு போல் அழிந்து ஒழிந்தன. அனைத்து முனிவர்களும் தன் தவத்தின் வலிமையை இழந்து சோர்வுற்றனர். முயலகன் அசைய அவன் மீது திருநடனம் புரியும் செயலை மேற்கொண்டார். உலகங்கள் நடுங்கின. முனிவர்கள் நடுங்கி விழுந்தனர். திருமால் பிரம்மா அனைவரும் மகிழ்ந்து துதித்து போற்று பக்கத்தில் இருந்தனர். தாருகாவன முனிவர்களுக்கு ஞானத்தை வழங்கினார் சிவபெருமான். முனிவர்கள் அனைவரும் பிழை பொறுக்க வேண்டினர். திருநடனம் செய்யும் திருவடியில் விழுந்து வணங்கினர். பெருங்கருணையால் சிவபெருமான் அவர்களை நல்வழிப்படுத்தினார். பிறகு கயாசுரன் என்பவன் தவம் செய்து பிரம்மாவை வேண்டி அழியாத நீண்ட வாழ்நாளும் வலிமை வெற்றியும் எனக்கு தந்தருள்வீராக என்றான். சிவபெருமான் முன்பு செல்லாதே, சென்றால் அந்நாள் வரம் அழியும் என்று கூறி வரம் தந்தார் பிரம்மா. கயாசுரன் மற்ற அனைவரிடம் சென்று போர் புரிந்து தன் வலிமையால் அனைத்து உலகங்களையும் அழித்து தேவர்கள் முனிவர்கள் என அனைவரையும் கொடுமை செய்தான். அவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். காசியில் விஸ்வநாதர் கோவிலில் முனிவர்கள் சென்று முறையிட்டனர். அதை அறிந்து மணிகர்ணிகையில் வாயிலில் முனிவர்களை கொல்ல நினைத்தான் கயாசுரன். சிவபெருமான் அண்டம் தொடும் அளவு நிமிர்ந்து நின்றார். கயாசுரன் மறந்து அவரிடம் போர் புரிய சென்றான். ஒரு ஒலி எழுப்பி ஒரு நொடியில் அவனை உரித்து உடுத்திக் கொண்டார். அனைவரையும் காப்பாற்றினார். மணிகர்ணிகையில் அனைவரும் வணங்கி துதித்தனர். ஒரு சமயம் பிரம்மா திருமால் இருவருக்கும் யார் பெரியவர் என போட்டி வந்தது. அப்பொழுது ஆதி காரணனாகிய சிவபெருமான் ஜோதி வடிவில் அடிமுடி காணாது உயர்ந்து விரைந்து எழுந்து நிற்க திருமால் அறிந்து பணிந்து வணங்கினார். பிரம்மா தன் நீண்ட தலையில் உள்ள வாயில் சிவபெருமானை இகழ்ந்து பேசினார். 5 முகம் உடைய பிரம்மாவின் பாவத்தை போக்க அகந்தையை அகற்ற கருணையுடன் வைரவரை படைத்து பிரம்மா ஒரு தலையை கிள்ளி எடுத்து தம் நகரம் செல்ல கூறினார். ஆணவத்தை அழித்து உச்சியை அடைவாயாக என்றார். திருமால் வணங்கி வைகுண்டம் சென்றார். பிரம்மாவின் ஒரு தலையை கிள்ளி எடுக்க இரத்தம் வடிய விழுந்தார் பிரம்மா. அவருக்கு உயிரை அளித்து இரத்தத்தை மண்டை ஓட்டில் ஏந்தி பிரம்மா உயிர் பெற்றெழுந்து உணர்ந்து பணிந்து வணங்கினார். திருசூலத்தில் அந்த தலையை வைத்திருக்க பிரம்மா வேண்ட அப்படியே ஏந்தினார் பைரவர். பைரவர் முனிவர்கள் உய்வு பெற மன தூய்மையாக்கி அருட்கருணை செய்து மேல் செல்வார். ஒரு முறை பைரவர் வைகுண்டம் செல்ல விஸ்வசேனர் தடுக்க அவரின் உடலை சூலத்தால் குத்தி ஏந்தி சென்றார். உள் சென்று திருமால் பைரவரை பார்த்து வணங்கி தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க இரத்தம் வேண்ட தன் நகத்தால் நெற்றியில் உள்ள நரம்பினை கிள்ளி மிகுதியான இரத்தம் வழிய அதை பைரவர் தம் பிக்ஷை பாத்திரத்தில் செலுத்தினார். திருமாலின் தேவியான திருமகளும் புவிமகளும் வேண்ட அஞ்சாதீர் என கூறி மயக்கத்தை கலைத்து எழுப்பிவிட்ட திருமால் விஸ்வசேனரை தர வேண்ட
பின் தொடர்ந்து செல்ல பைரவர் விஸ்வசேனரை அழித்து உயிர் பெற்று இருவரும் அங்கேயே இருந்தனர். பைரவர் அவர் உக்கர வடிவத்துடன் பல அண்டங்களை பாதுகாத்து வந்தார். பைரவர் சிவபெருமானின் கட்டளைப்படி ஊழிக்காலத்தில் உயிர்களை முழுமையாக அழித்து சாம்பலாக்கி விடுவார். வேதம் என்னும் நாயை உயர்த்தி பிடித்து மகிழ்ச்சியுடன் எங்கும் உலவுவார். பைரவர் தேவர்களை தண்டித்து திருத்தி பெருங்கருணை புரிந்து அருளுவார் என்று கூறி ததீசி உத்தரப்படலத்தின் முதல் பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.